Welcome to Tune Physio channel. Myself Praveen, physiotherapist. Myself Pradeep, physiotherapist. இப்போ வெர்டிகோ சிம்டம்ஸில் நிறைய பேர் டவுட் இருக்குது. தலைவலி இருக்கும்போது அவங்களுக்கு மயக்கம் வரும். அது வெர்டிகோவா இல்லை நம்ம சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் ஸ்பின் ஆகிறது அது வெர்டிகோவா? வெர்டிகோனா நம்ம சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் ஸ்பின்னிங்காக இருக்குது தான் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எப்படி வரும்னா நம்ம ஒரு பொசிஷனில் சேஞ்ச் ஆகும்போது வரும். இப்போ நம்ம படுத்துட்டு இருக்கோம், படுத்துட்டு உடனே எழுந்துக்கும் போது அப்படின்லாம் ஹெட் மூமெண்ட்டு இங்கே பண்ணும்போது இந்த வெர்டிகோ வரும். அதுக்கு பேர் தான் பினைன் பேராக்சிமல் பொசிஷன் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. பேராக்சிமல்னால் சடனாக ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகும் போது இந்த வெர்டிகோ வரதுக்கு பேர் தான் பிபிவின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிகோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது பேலன்ஸ்க்கு மெயினாக நம்மளுக்கு 3 காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு விஷுவல் சிஸ்டம், செகண்ட் ப்ராப்ரியோசெப்ஷன் சிஸ்டம், தேர்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டிபுலர் சிஸ்டம். இது மூணுமே உங்களுக்கு இன்டர்கேட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். இந்த விஷுவல் சிஸ்டம்னா உங்களை சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஷுவல் ஃபீட்பேக் போகும். ப்ராப்ரியோசெப்ஷன்னா நம்ம மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் இந்த ப்ராப்ரியோசெப்டர் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சென்சரி ஃபீட்பேக் தரும். இப்போ நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டாலும் உங்கள் ஹேண்டை மூவ் பண்ணுறது உங்களுக்கு பொசிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுறது ப்ராப்ரியோசெப்டர். தேர்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டிபுலர் சிஸ்டம். இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் நம்ம ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனுக்காகவும் மெயினாக யூஸ் ஆகுது. 3 காம்பனன்ட்ஸில் வெஸ்டிபுலர் சிஸ்டம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பேலன்ஸ் இஷ்யூஸ் வருது. இப்போ அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதான் நம்மளோட இயர். இது அவுட்டர் இயர், அப்புறம் மிடில் இயர், அப்புறம் இன்னர் இயர். நம்ம இன்னர் இயரில் தான் 3 செமி சர்க்குலர் கனால்ஸ்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டி ஹெட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம், மேலே கீழே அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது உள்ளே இருக்க ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் ஆகும். இது மூவ்மெண்ட் ஆகும்போது நம்ம ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் மூலிமா நம்ம பிரெயினுக்கு சிக்னல் போகும். இது நம்ம ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் ஹெட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 செமி சர்க்குலர் கேனல்ஸ் யூஸ் ஆகுது. 3 செமி சர்க்குலர் கேனல் கீழே யூட்ரிக்கல் அண்ட் சாக்ரல்ஸ் இருக்கும். இந்த யூட்ரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னா நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தான் அந்த யூட்ரிக்கல்ஸ். சாக்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகல் மூவ்மெண்ட்னா நம்ம லிஃப்ட்டில் போகும்போது நம்ம பாடி பொசிஷன் எப்படி இருக்குது அந்த மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு சாக்ரல் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் செமி சர்க்குலர் கேனல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட். யூட்ரிக்கல் அண்ட் சாக்ரல்ஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த வெர்டிகோவில் என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ யூட்ரிக்கல் சாக்ரல்ஸ் இருக்க கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் டிஸ்லாஜ் ஆகி இந்த செமி சர்க்குலர் கேனல்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிடும். இப்போ இது டிஸ்லாஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, இது காசஸ் மோஸ்ட்டாக அன்னோன் தான். இதை தாண்டி வேறு எப்படி வரலாம்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வரலாம். ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு இன்னர் இயரில் டீஜென்ரேஷனாலையும் இந்த ஆட்டோலைட் கிறிஸ்டல்ஸ் டிஸ்லாஜ் ஆகி செமி சர்க்குலர் கேனல்ஸ்குள்ளே உள்ளே போகும். கிறிஸ்டல்ஸ் செமி சர்க்குலர் கேனல்ஸ்க்கு உள்ளே போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் உள்ள மூவ்மெண்ட் இருக்கும், அது சிக்னல் நம்ம நார்மலாக கிடைக்கும். இப்போது இந்த கிறிஸ்டல்ஸ் உள்ளே போகிறதுனால அந்த சிக்னல்ஸ் இன்டரப்ட் ஆகிட்டு அவங்களுக்கு அப்நார்மல் சிக்னல்ஸ் போகும். அப்நார்மல் சிக்னல்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஹெட்டு ஸ்பின்னிங் சென்சேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபால்ஸ் சென்சேஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸ்பின்னிங் சென்சேஷனாக அவங்க சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் அவங்கள சுற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் பினைன் பேராக்சிமல் பொசிஷன் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டத்தில் வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் தென் வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ்னால் இப்போ காரில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் பார்ப்போம், இல்லை புக்கு படிப்போம். அது படிக்கும்போது அந்த விஷன் நம்ம கிளியராக தெரியும். அந்த எழுத்து, லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும் அவங்களுக்கு. இது எதனாலனா அது வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் தான் நடக்கும். இப்போ இது அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த விஷயம் அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதே மாதிரி நம்ம நடந்துட்டு போகும்போது நம்ம ஃபோன் பார்த்துட்டு போவோம், ஃபோன் பார்க்கும்போது அந்த ஃபோன் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் கிளியராக நம்மளுக்கு தெரிய வரும். மூமெண்ட்டில் தான் இருப்போம். இதுக்கு தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் நம்ம ஐஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். இந்த வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸில் இப்போ நம்ம சடனாக அன்ஈவன் சர்ஃபேஸ் நடக்கும்போது நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகும். பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது நமக்கு சில மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இன்வாலன்ட்ரி நடக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். இப்போ இந்த வெர்டிகோலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிஃபரல், இன்னொன்று சென்ட்ரல். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெரிஃபரல் வெர்டிகோ வரது தான். பெரிஃபரல்னாலே ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால வரது பிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிஃபரல் வெர்டிகோவில் நிறைய கண்டிஷன்ஸும் வரும். வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸுக்கு பெரிஃபரல் வெர்டிகோவில். இப்போது சென்ட்ரல் வெர்டிகோவும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, சென்ட்ரல் லீஷன்ஸ்னால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கலாம், அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு சென்ட்ரல் வெர்டிகோ வரும். அடுத்து நிஸ்டாக்னஸ் பியூராக வெர்டிகலாக இருக்கும், அதே மாதிரி நான் வெர்டிகோவலாக இருக்கும். எதுலனா சென்ட்ரல் வெர்டிகோவில். பெரிஃபரலில் டார்ஷனல் இல்லை ரொட்டேஷனல் நிஸ்டாக்னஸ் சொல்லுவாங்க. ஒன்று அப் பீட்டிங் டார்ஷனல் இல்லை டவுன் பீட்டிங் டார்ஷனல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பெரிஃபரல் வெர்டிகோவில் வரும். நீங்களே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததை விட நியர்பை டாக்டர் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் அதுக்கேற்ற டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் டிக்ஸ் ஆல்பிக் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த பினைன் பேராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ. இதோட ப்ரொசீஜர் வந்து ரைட் சைடு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள சிட்டிங் பொசிஷனில் ஹெட்டை 45 டிகிரி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும். அடுத்து அவங்கள சுப்பைன் லைனில் படுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த பொசிஷன்லாம் பண்ணும்போது அவங்களோட ஹெட் பொசிஷன் 45 டிகிரிக்கு மெயின்டைன் பண்ணணும். அவங்களோட ஐபால் மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும். பீட்டிங் டார்ஷனல் நிஸ்டாக்மஸ் இருந்தால் அவங்களுக்கு பிபிபிவி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டை அதே மாதிரி ஆல்டர்னேட் சைட்லேயும் பண்ணி பார்க்கணும். இந்த கண்டிஷனுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்லி கேன்லித் ரீபொசிஷன் ப்ரொசீஜர். இதில் டிஸ்லாஜ் ஆன கிறிஸ்டல்ஸை ரீபொசிஷன் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ரைட் சைடு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எப்லி கேன்லித் ரீபொசிஷன் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டை வந்து 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் ரைட் சைடில். நெக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்கள சிட்டிங் பொசிஷனில் இருந்து லையிங் பொசிஷனில் வர வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போது செகண்ட் பொசிஷன் என்னென்னா ஹெட்டை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட். இது ஸ்டெப் 2. அப்புறம் ஸ்டெப் 3 வந்து நம்ம ஹெட் அண்ட் பாடியை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஃபர்தராக நீங்கள் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஃபேஸ் வந்து டவுன் பொசிஷனில் இருக்கும். ஸ்டெப் 4ல் லையிங் பொசிஷன்லேருந்து அப்படியே அவங்கள சிட்டிங் பொசிஷன் கொண்டு வரணும். நெக்கை வந்து ரொட்டேட் பொசிஷனில் இருக்கணும். அப்புறம் ஸ்டெப் 5ல் தான் நம்ம ஹெட்டை டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். சின்ன வந்து 20 டிகிரி டவுன் பண்ணி வைக்கணும். கடைசியாக அவங்க சிம்டம்ஸ் கம்மியாகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணணும். இந்த டைம் டியூரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 2 times per week. இது ஃபிக்ஸ்டான இது கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கும் இது சேஞ்ச் ஆகலாம். இந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்ச பிறகு 10 to 15 மினிட்ஸ் அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா அவங்கள அனுப்பணும். அவங்க விகரஸாக ஹெட் ஆக்டிவிட்டி, கீழே குனிஞ்சு பொருள் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ஒரு சம் டேஸ்க்கு அவாய்ட் பண்ணணும். ஆஃப்டர் 2 or 3 டேஸ்க்கு அப்புறமா இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்ட பிறகு அவங்கள ஆபிச்சுவேஷன் எக்ஸசைஸ், கேர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ், பேலன்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்கணும். ஆபிச்சுவேஷன் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸோட நேம் வந்து பிராண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து எட்ஜ் ஆஃப் த கவுச்சில் சிட்டிங் பொசிஷனில் உட்காரணும். நம்ம உட்காந்துட்ட பிறகு உங்கள் ஹெட்டை வந்து லெஃப்ட் சைட் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரைட் சைட் லைங்க படுக்கணும். படுத்துட்ட பிறகு 30 செகண்ட்ஸ் நம்ம அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். இப்போது அந்த வெர்டிகோ லைக் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்ட பிறகு அகைன் சிட்டிங் பொசிஷனில் வந்துடணும். நம்ம சிட்டிங் பொசிஷனில் ஹெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் நம்ம அந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும். இது மெயின்டைன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஹெட்டை அகைன் ரைட் சைட் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் லையிங் படுக்கணும். படுத்துகிற பிறகு இந்த பொசிஷன்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் அகைன் சிட்டிங் பொசிஷன் நம்ம வந்துடணும். இதான் வந்து 1 ரெப்பிட்டேஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் 5 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும். டோட்டலாக 2 times per day பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா ஃபிங்கரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஹெட்டை மூவ்மெண்ட் பண்ணும்போது. இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து ஃபிங்கரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நம்ம சைடில் பண்ண மாதிரி மேலே பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் வித் ஐஸ் ஓப்பன். அதுக்கப்புறமா ஐஸ் க்ளோஸில் சிட் டு ஸ்டாண்ட் பண்ணலாம். டேண்டம் ஸ்டாண்டிங், ரெட்ரோ ஸ்டாண்டிங், டேண்டம் வாக்கிங், ரெட்ரோ வாக்கிங், ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பேலன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ மூலிமா வெர்டிகோ பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.